So I'm going to teach you now once again about law and grace. Yeah. நான் உங்களிடத்திலே பிரமாணம் கிருபை என்பதை பற்றி பேசி வருகிறேன். In today's world, and the word grace is misunderstood by a lot of people. இன்றைய உலகத்திலும் இந்த கிருபை என்ற வார்த்தை அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. So say law versus grace. சொல்லுங்கள் பிரமாணம் கிருபை. Amen. So now we are not under law, we are under grace. நாம் பிரமாணத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, நாம் கிருபைக்கு உட்பட்டவர்கள். So I was talking to you about can we commit sin because we are under grace. The Bible says by no means. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் நாம் பாவம் செய்யலாமா கூடாதே என்பதை பற்றி பார்த்தோம். So I talked to you about grace is not a license for you to commit sin. ஆதலால் கிருபை என்பது பாவம் செய்வதற்குரிய உத்தரவாதமாகாது. A lot of people now keep living in sin or have the sin as their lifestyle. They have not understood about the meaning of grace. பாவத்தில் ஜீவித்துக்கொண்டு பாவத்தின் வாழ்க்கையை ஒரு முறைமையாக வைத்திருக்கிறவர்கள் கிருபை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. So grace is not another word for your weakness. ஆதலால் நம்முடைய பலவீனத்தின் இன்னொரு பெயர் கிருபை அல்ல. Nor it is a word they use for your own advantage to justify yourself. ஆதலால் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வதற்காக நாம் பயன்படுத்துகிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. So the word grace came through Jesus. என்னில் கிருபை என்ற வார்த்தை இயேசுவின் மூலமாய் வந்தது. Law was given through Moses. பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. But the Bible says grace and truth came through Jesus Christ. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. So according to the law there is no provision for mercy. பிரமாணத்தின் அடிப்படையில் இரக்கத்திற்கு எந்த ஒரு வழியும் இல்லை. But when Jesus brought the truth, he came as the truth himself. ஆனால் இயேசு சத்தியத்தை கொண்டு வந்த பொழுது சத்தியமானவராகவே வந்தார். So he brought the truth and grace together. அவர் சத்தியத்தையும் கிருபையும் ஒன்றாக கொண்டு வந்தார். Somebody say hallelujah. Either you have a choice of embracing grace and truth. நாம் கிருபையும் சத்தியத்தையும் நாம் இப்படியாக அரவணைத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பு உண்டு. Or else you deny both. இல்லை என்றால் இரண்டையும் நாம் மறுதலிக்கிறோம். You can never say I want to take hold of grace and I want to do away with the truth. நான் கிருபையை பற்றிக்கொண்டு சத்தியத்தை புறக்கணிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. That's a lie of the devil. அது பிசாசுனுடைய பொய். The one who walks in grace, he walks in the truth. கிருபையில் நடந்து கொள்ளுகிறவர்கள் சத்தியத்திலும் நடந்து கொள்ளுகிறார்கள். You shall know the truth and the truth will set you free. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். Titus 2:12, all of us we know it says that grace teaches us to say no to ungodliness. தீத்து 2:12 இப்படியாக சொல்லுகிறது, நாம் அவபக்திக்கு இல்லை என்று சொல்லத்தக்கதாக கிருபை நமக்கு போதிக்கிறது. Somebody shout hallelujah. The moment the grace hears about the word sin, it says no. பாருங்கள், பாவம் என்ற வார்த்தை வந்தாலே கிருபையானது இல்லை என்று சொல்ல போதிக்கிறது. Grace and sin cannot coexist. கிருபையும் பாவமும் ஒன்றாக இருக்க முடியாது. Grace has no tolerance for sin. கிருபைக்கு ஒரு காலம் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இல்லை. So grace will always say no to ungodliness, worldly passions, on all kinds of sins in this world. இந்த உலகத்திலே கிருபையானது அவபக்திக்கும் லௌகீக இச்சைகளுக்கும் எல்லா விதமான பாவங்களுக்கும் இல்லை என்று சொல்ல நமக்கு போதிக்கிறது. So I want to warn all of us here and those who watch us even through the net, if you are using the word grace to live a compromised life, I want to tell you, today you have to be warned. இங்க இருக்கிற நம்ம எல்லாரையும் எச்சரிக்கிறேன். யூடியூப்ல எங்களை கவனிக்கிறவர்களை கூட கிருபை என்ற வார்த்தையை நாம் இப்படியாக வாழ்க்கையை பாவத்தில் வாழ்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள நாம் சமாளிக்கிற ஒரு முறைமையாக வைத்திருப்போம் என்றால் அது தவறானது. So the Bible says if you are under grace, then sin cannot have any kind of dominion over you. வேதம் சொல்லுகிறது நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருப்போமானால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. So those who are under grace, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்கள் two things happen. ரெண்டு காரியங்கள் நடக்கும். One is you are forgiven. ஒன்று நாம் மன்னிக்கப்படுகிறோம். The other one is you are empowered to live a dominating life over sin. பாவத்தின் மேலாக நாம் மேற்கொள்ளத்தக்கதாக ஒரு வாழ்க்கையை இரண்டாவதாக பெற்றுக்கொள்கிறோம். So you have the anointing for dominion. ஒன்று நாம் மேற்கொள்ள ஆளுகை செய்வதற்குரிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். You are more powerful than the
power of sin. பாவத்தின் வல்லமையை பார்க்கிலும் வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறோம். That's what grace does to you. அதுதான் கிருபை உங்களுக்கு செய்கிறது. Somebody shout grace. Say, I am under grace. சொல்லுங்கள், நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். Sin cannot have dominion over my life. பாவம் என் வாழ்க்கையை மேற்கொள்ள மாட்டாது. Amen. So I want you to pick up, whenever we ask you to repeat, be diligent, open your mouth and confess the word of God together. நான் ஒவ்வொரு முறை உங்களை வசனத்தை திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் மிகவும் தீவிரமாய் இருந்து அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்கள். So grace is all about being taught. கிருபை என்றாலே நாம் போதிக்கப்பட்டிருத்தலை You want to பற்றினது. walk in grace, you have to be taught. நாம் கிருபையில் நடக்க வேண்டும் என்றால் நாம் போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். Amen. So now when you think about the law, law always says do this, do that, and lot of regulations. பிரமாணத்தை பற்றி யோசிக்கும் பொழுதெல்லாம் இதை செய் அதை செய் என்று அநேக கோட்பாடுகளை உடையதாய் இருக்கிறது. So the law is more about doing. அப்படின்றால் பிரமாணம் என்பதை செய்தலை பற்றினது. But the grace is all about believing. ஆனால் கிருபையானது விசுவாசித்தலை பற்றினது. There is a major paradigm shift from law to grace. பிரமாணத்திலிருந்து கிருபைக்குள்ளாக மிக விஸ்தரிக்கப்பட்ட ஒரு பரிமாணத்தின் மாற்றம் உண்டு. So you don't have to do anything when you are under grace. நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கும் பொழுது எதையும் செய்ய வேண்டுவதில்லை. So when you are under grace, நீங்கள் கிருபைக்கு கீழ் இருக்கும் பொழுது unlike the law, பிரமாணத்தை போல் அல்லாமல் you believe in the finished work of Jesus Christ on the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து முடித்ததின் மேல் உங்கள் நம்பிக்கையை வைக்கிறீர்கள். Law says do. பிரமாணம் சொல்லுகிறது செய். Grace says it's done. கிருபை சொல்லுகிறது முடிந்தது. Say it's done. சொல்லுங்கள், அது முடிந்தது. It's done on your behalf. உங்கள் நிமித்தமாக அது செய்து முடிக்கப்பட்டது. That's the beauty of grace. அதுதான் கிருபையின் அழகு. Amen. So law is all about man making efforts to reach out to God. பிரமாணம் என்பதே மனுஷன் எல்லா முயற்சியும் எடுத்து தேவனிடத்தில் சேருவதை பற்றினது. But grace is all about God reaching out to man. ஆனால் கிருபையானது தேவன் மனுஷனிடத்தில் சேருவதை பற்றினது. Amen. He came looking for you and me. ஏனென்றால் அவர் உங்களையும் என்னையும் தேடுகிறவராய் வந்தார். One of the most beautiful verses in the Bible, John 3:16 says, God so loved the world that he gave his only begotten son, so that whoever believes in him will not perish but have everlasting life. யோவான் 3:16 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். Somebody shout hallelujah. Because I want you to know, ஏனென்றால் நான் உங்களுக்கு அறிய வேண்டும் என்று God விரும்புகிறேன். didn't send some more laws. தேவன் இன்னும் சில பிரமாணங்களை அனுப்பவில்லை. Because the Bible says very clearly, law made nothing perfect. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிரமாணம் ஒன்றையும் முழுமையாக்கவில்லை. Do you understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொண்டீர்களா? Law made nothing perfect. பிரமாணம் ஒன்றையும் முழுமையாக்கவில்லை. But perfection doesn't come through the law, but perfection comes through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் முழுமையானது வருகிறதை ஒழிய பிரமாணத்தின் மூலமாக எதுவும் முழுமை பெறாது. So instead of sending some more laws, the Father God decided he will send his only begotten son to die in your place and to take upon himself the sins of the world. ஆதலால் இன்னும் பிரமாணங்களை அனுப்ப கர்த்தர் தீர்மானியாமல் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரிக்கும்படியாக அவர் அனுப்பினார். Law is all about religion. ஏனென்றால் பிரமாணம் என்பதே மதத்தை பற்றினது. Now do this, do that. இதை செய் அதை செய். Now do this sacrifice. இந்த தியாக பலியை செய். But law is about religion, but grace is about relationship. பிரமாணம் மதத்தை குறித்தது, ஆனால் கிருபை என்பது உறவை குறித்தது. Somebody shout hallelujah. Law demands always. பிரமாணம் எப்பொழுதுமே பலவந்தப்படுத்தும். There is no place for mercy in law. ஏனென்றால் பிரமாணத்தில் இரக்கத்திற்கு இடமே இல்லை. No other testimony of 2 or 3 will be killed. 2-3 சாட்சிகளின் அடிப்படையில் கொல்லப்பட வேண்டும். Eye for an eye, tooth for tooth. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். Every soul that commits sin will die. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். But when you talk about grace, ஆனால் கிருபை பற்றி பேசும் பொழுது it gives. அது கொடுக்கிறது. Amen. Our God is a giving God. நம்முடைய தேவன் ஒரு கொடுக்கிற தேவன். He didn't ask for your blood and my blood, உங்கள் இரத்தத்தையும் என் இரத்தத்தையும் அவர் கேட்கவில்லை. but he was willing to shed the blood
of the perfect Lamb of God, His one and only Son, on the cross of Calvary 2000 years ago. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற அந்த நல்ல முழுமையான ஆட்டுக்குட்டியின் அந்த இரத்தத்தை கொடுக்க 2000 வருடங்களுக்கு முன்பு முடிவு செய்தார். So Lord says, now do all that you can and earn your righteousness. பிரமாணம் சொல்லுகிறது, நீ செய்ய முடிந்ததை செய்து உனக்குரிய நீதியை நீயே சம்பாதித்துக்கொள். But the grace says, through Jesus, receive your righteousness as a gift. ஆனால் கிருபை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியை இலவசமாக பெற்றுக்கொள். Somebody shout hallelujah. You don't have to pay for it. அதற்காக நாம் கிரயம் செலுத்த வேண்டுவது இல்லை. It is paid. அது செலுத்தியான ஒன்று, செலுத்தப்பட்ட ஒன்று. Tetelestai is the Greek word that talks about it is paid in full and nothing is pending. கிரேக்க பதமாக டெட்டலஸ்டாய் என்ற வார்த்தையானது முழுமையும் செலுத்தி தீர்ந்தாயிற்று, எதுவும் மீதியாய் இல்லை என்ற அர்த்தத்தை உடையது. Now as a sinner I owed a lot of debt to God my Father because of my sin. பிதாவாகிய என்னுடைய தேவனுக்கு முன்பாக பாவியாக என்னுடைய பாவத்தின் நிமித்தம் நான் முழு கடனாளியாய் இருந்தேன். I should have been dead. நான் மரித்திருக்க வேண்டும். But Jesus came into my place and He took my sin upon Himself and He paid the entire ransom price on my behalf so that I will not die but I shall live forever and ever. ஆனால் இயேசுவோ என்னுடைய இடத்தில் வந்து நான் மரித்திருக்க வேண்டிய இடத்தில் அவர் தன்னுடைய இரத்தமாகிய கிரயத்தை செலுத்தி அவர் எனக்கு ஜீவனை தரும்படியாக அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார். I want to tell you, all human beings, those who read the law, எல்லா முழு மனுஷ குலமும் பிரமாணத்தை வாசித்தவர்கள், hundreds and thousands of law, எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கட்டளைகள், they were sinking under the weight of the law. எல்லா அந்த மனுக்குலமும் அந்த கட்டளையின் பாரத்தினாலே மூழ்கிக் கொண்டிருந்தார்கள். According to the law they know what is right. பிரமாணத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எது சரி என்று தெரியும். But the problem of mankind is they cannot do what they know to be right. ஆனால் மனுக்குலத்தின் பிரச்சனை என்ன என்றால் அவர்களுக்கு தெரிந்த அந்த சரியானதை செய்யக்கூடிய பலன் இல்லை. My problem is not my knowledge. என்னுடைய பிரச்சனை என் அறிவு அல்ல. Because the law gave knowledge. ஏனென்றால் பிரமாணம் எனக்கு வேண்டிய அறிவை கொடுத்தது. Because the law defined what is sin. ஏனென்றால் பிரமாணம் பாவம் என்ன என்பதை சரியாய் குறிப்பிட்டது. That is the purpose of the law. அதுதான் பிரமாணத்தின் நோக்கமும். That's the reason God gave the law for you and me. அதனால்தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் பிரமாணத்தை கொடுத்தார். If not for the law we wouldn't know what is sin all about. பிரமாணம் இல்லை என்றால் பாவம் என்னதென்று யாருக்குமே தெரியாது. If the law doesn't say do not covet, I wouldn't know coveting is a sin. இச்சியாதிருப்பாயாக என்று பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சிப்பது பாவம் என்று எனக்கு தெரியாதிருக்கும். So the law gave me the consciousness of sin. ஆதலால் பிரமாணம் பாவத்தை குறித்ததான உணர்வை எனக்கு கொடுத்தது. And also it brought upon me guilt and condemnation. அது மாத்திரமல்ல எனக்கு குற்ற மனசாட்சியும் நியாய தீர்ப்பையும் உண்டு பண்ணினது. So man came up to the law. அதனால் மனுஷன் பிரமாணத்தின் அடுத்தில் வந்தான். And he failed miserably. பிரமாணத்தின் அடுத்து வந்து அவன் மிகவும் தோல்வி அடைந்தான். And he gave up. அவன் விட்டுவிட்டான். The Bible says nobody could do what the Lord demanded. வேதம் சொல்லுகிறது பிரமாணம் பலவந்தப்படுத்தின ஒன்றை கூட ஒருவராலும் கொடுக்க முடியவில்லை. Including Moses. மோசேயையும் சேர்த்துத்தான். Who's Moses? யார் மோசே? He is the one who brought the law. அவன்தான் கட்டளைகளை கொண்டு வந்தவன். You understand what I'm saying? And the Bible says he is the one on the Mount of Sinai. He had a face-to-face encounter with God. அவன்தான் சீனாய் மலையிலே முகமுகமாக தேவனை சந்தித்தவன். And the same Moses says, my secret sins are in the light of your presence. அதே மோசே தான் சொல்லுகிறான், என்னுடைய அந்தரங்க பாவங்களை உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நிறுத்தினீர். Now all of us we know. எல்லாருக்கும் தெரியும். If that was the condition for Moses, மோசேக்கே அந்த நிலைமை என்றால் how more it could have been worse for you and me. உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு மிக மோசமான நிலைமையாய் But இருக்கும். thank God for Jesus Christ of Nazareth. ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி. Through him we are victorious, we are winners. அவர் மூலமாக நாம் வெற்றி உள்ளவர்களாக ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். Now all of you pay attention to the word that I'm talking right now. இப்பொழுது நான் பேசுகிற இந்த வசனத்துக்கு நேராக எல்லாரும் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள். This is a very powerful liberating truth. இது மிக வல்லமையான விடுவிக்கிற சத்தியம். I could feel the fire of God's anointing in my bones as I'm preaching this word. இந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய அந்த வல்லமையான அபிஷேகத்தின் அக்கினியை என் எலும்புகளில் உணர்கிறேன். Because the Bible says gospel is the power of God for the salvation of those who believe. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே
அந்த தேவனுடைய சுவிசேஷமானது தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது. So when you talk about gospel, it's full of power. அதனால் சுவிசேஷத்தை பற்றி எப்பொழுது பேசினாலும் அதிலே முழுமையான வல்லமை இருக்கிறது. Because it's all about what God has done for man. ஏனென்றால் மனுஷனுக்காக தேவன் செய்த எல்லாவற்றையும் பற்றினதுதான் சுவிசேஷம். So now listen very carefully. அதனால் கவனமாய் கேளு. The Lord demanded a lot of things from you and me. பிரமாணம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதிகமான காரியங்களை பலவந்தமாய் கேட்டது. But we could not rise up to the law. ஆனால் பிரமாணத்தின் நிலைமைக்கு நாம் ஒருவராலும் எழும்ப முடியவில்லை. So what is law? அதனால் பிரமாணம் என்றால் என்ன? Law always defined the standard of God. பிரமாணம் என்றாலே தேவனுடைய தகுதியை முழுமையாக குறிப்பிடுகிற ஒன்று. So it demanded righteous requirements from you and me. ஆதலால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நீதிக்குரிய எல்லா தேவையான காரியங்களையும் அவர் கேட்டார். But we don't have the power to do it. ஆனால் அதற்குரிய வல்லமை நமக்கு இல்லை. The more we try, the more we failed. அதிகமாய் முயற்சித்த நமக்கு அதிகமான தோல்வியே வந்தது. So that the Bible says a law made nothing perfect. That means it made nobody perfect. வேதம் சொல்லுகிறது பிரமாணம் ஒருவரையும் முழுமையாக்கவில்லை, அப்படி என்றால் ஒன்றையும் அது முழுமையாக்க முடியவில்லை. So do we mean to say the law is useless? அதனால் பிரமாணம் பயனற்றது என்று நாம் சொல்ல முடியுமா? Talk to me, come on. The law came from God. ஏனென்றால் பிரமாணம் தேவனிடத்திலிருந்து வந்தது. The law was given by God through Moses. தேவன் மோசேயின் மூலமாக அதை கொடுத்தார். The Bible says law is holy. பிரமாணம் பரிசுத்தமானது என்று வேதம் சொல்லுகிறது. So now even the law could not make you and me perfect. ஆனாலும் இந்த பிரமாணம் உங்களையும் என்னையும் முழுமையாக்க முடியவில்லை. So you may have a question right now thinking about this. What is the use of law? ஆதலால் இந்த பிரமாணத்தினால் என்ன பிரயோஜனம் என்பதை என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். What is the purpose of law? பிரமாணத்தின் நோக்கம் என்ன? It was given for the purpose of defining what is sin. பிரமாணமே பாவம் என்ன என்பதை குறிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. So law was not given to you and me in order to set you and me free. பிரமாணம் உங்களையும் என்னையும் விடுவிக்கும்படியாக கொடுக்கப்படவில்லை. It was given by God only to let you and me know what is sin according to God's standard. தேவனுடைய தரத்தின் அடிப்படையில் எது பாவம் என்பதை நாம் கண்டுகொள்ளத்தக்கதாக கொடுக்கப்பட்டதை பிரமாணம். The law was given more for information. பிரமாணம் அதிகமான தகவல்களை கொடுக்கத்தக்கதாய் கொடுக்கப்பட்டது. So that we all would know what is sin all about. அதனால் பாவம் என்றால் என்ன என்பதை நாம் எல்லாருமே அறிந்து கொள்ள முடியும். It expressed the mind and heart of God. தேவனுடைய மனதையும் இருதயத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. It always told you and me what is right and acceptable to God according to the law. தேவனுக்கு முன்பாக எது சரியாய் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான காரியம் வேதத்தின் பிரமாணத்தின் அடிப்படையில் என்பதை அது சொல்லிற்று. So do you understand what I'm saying? நான் சொல்வதை Why புரிந்து the law was given? எதற்கு பிரமாணம் கொடுக்கப்பட்டது? To teach us what sin is all about. பாவம் என்றால் என்ன என்பதை நமக்கு போதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டது. Amen. It's more like a mirror you see yourself. உங்களை பார்க்கிற கண்ணாடியை போன்றது. How many of you have seen yourself in the mirror? எத்தனை பேர் உங்களை கண்ணாடியில் பார்க்கிறீர்கள்? So you go and stand before the mirror. நீங்க கண்ணாடிக்கு முன்பாக நிற்கிறீர்கள். I think for hours we spend time in the mirror every day. ஒவ்வொரு நாளும் கண்ணாடிக்கு முன்பாக பல மணி நேரங்கள் செலவிடுகிறீர்கள். We go and look like this, stand like this and look. நீங்கள் இப்படியாக போய் நின்று பார்ப்பீர்கள். Then one side bows. பக்கம் திரும்பி பார்ப்பீர்கள். Then back. பின்பக்கமாக Then we turn around. சுற்றிலும் திரும்புவீர்கள். Some people do like this. குனிந்தும் பார்ப்பீர்கள். Some people do like this. நிமிர்ந்தும் பார்ப்பீர்கள். Somehow we want to use the mirror to find out if there had been anything wrong with my makeup. நாம் கண்ணாடியில் தொடர்ந்து பார்ப்பதற்கான நோக்கம் ஏதாகிலும் நம்முடைய ஒப்பனையில் தவறு இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கும்படிக்கே. So the mirror at the most can tell you what's wrong with you. கண்ணாடியானது எது நம்மிடத்தில் தவறாக இருக்கிறது என்பதை காட்ட முடியும். But it cannot correct your mistake. ஆனால் நம்முடைய தவறை அந்த கண்ணாடி திருத்த முடியாது. So the law is something like that. பிரமாணமும் அப்படித்தான். It tells you what's wrong with you. பிரமாணம் சொல்லுகிறது உங்களிடத்தில் எது தவறு என்று. So through the law you know what is right. ஆதலால் பிரமாணத்தின் மூலமாக எது சரி என்பதையும் தெரிந்து கொள்கிறீர்கள். But our condition is we don't have the power to do what we know to be right according to the law. ஆனால் பிரமாணத்தின் அடிப்படையில் சரியானதை நாம் தெரிந்திருந்தும் அதை செய்யக்கூடிய பலன் நமக்கு இல்லை. So before the law man was screaming. ஆதலால் பிரமாணத்தின் முன்பாக மனுஷனானவன் அலறிக் கொண்டிருந்தான். He was crying. அவன் அழுது கொண்டிருந்தான். Like
Paul who said, I'm a wretched man. பவுல் சொல்லுகிறான் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷன். Now all of us, we felt so powerless before the Lord. ஏனென்றால் பிரமாணத்தின் முன்பாக நாம் எல்லாருமே பலனற்றவர்களாய் காணப்பட்டோம். You know what to do. என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். But you are doing just the opposite. ஆனால் அதற்கு எதிர்மறையானதையே செய்து All of கொண்டிருந்தோம். us, we struggle with that. எல்லாருமே அதிலே The போராடுகிறோம். more you violate the law, you feel guilty and you feel condemned. பிரமாணத்தை ஒவ்வொரு முறை மீறும் பொழுதும் நாம் குற்றப்படுத்தப்படுகிறோம், நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். Now, a lot of people, even after being born again, and still they are having a lot of condemnation in their spirit. பாருங்கள், அநேகர் மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகள் கூட தங்களுடைய ஆவியிலே இப்படியாக குற்றமனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறார்கள். Because you do not know about the word of God. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இன்னும் தெரியவில்லை. Listen to me. என்னை கவனிங்க. Are you excited? பரவசப்பட்டு So இருக்கிறீர்களா? before the law, பிரமாணத்திற்கு we முன்பாக were powerless. நாம் பலனற்றவர்களாய் We இருந்தோம். couldn't do anything. நம்மால் எதுவும் செய்ய We முடியவில்லை. were so helpless. நாம் உதவியற்றவர்களாய் இருந்தோம். But I want to thank God for Romans 5:6. You don't need to turn. பாருங்கள், ஆனால் ரோமர் 5:6க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். My Bible says, என்னுடைய வேதம் சொல்லுகிறது, you see, at just the right time, when we were still powerless, Christ died for the ungodly. வல்லமையான வசனம் ரோமர் 5:6 இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். Somebody shout hallelujah. Somebody shout praise the Lord. When I was powerless, நான் பலனற்றவனாய் இருந்தபோது, when I couldn't do anything for myself, எனக்காக நான் ஒன்றையும் செய்ய I முடியாதிருந்தபோது, know what is right. எனக்கு சரி எதென்று தெரியும். No, don't teach me some more laws. இன்னும் எனக்கு அதிக பிரமாணங்களை போதியாதே. Hey, my problem is not my knowledge. என்னுடைய அறிவை பற்றினது அல்ல என் பிரச்சனை. My problem is my power. என்னுடைய பிரச்சனையே என் பலத்தை I பற்றினது. don't know the power. எனக்கு பலன் இல்லை. Paul says, பவுல் சொல்லுகிறார், no, according to legalistic righteousness, he claimed himself to be perfect. நீதிக்குரிய பிரமாணத்தின் அடிப்படையில் நான் பரிபூர்ணமுள்ளவனாய் இருக்கிறேன். Are you listening to what I'm saying? சொல்வதை கவனித்தீர்களா? Hello. But he says, I'm the chief of all sinners. ஆனால் எல்லா பாவிகளிலும் பிரதானமான பாவி நான் என்றும் சொல்லுகிறார். He says, talking about the struggle of sin within himself. அவனுக்குள் இருந்த இந்த பாவத்தின் போராட்டத்தை பற்றி பேசுகிறார். I want to do something good. நான் நன்மையை செய்ய விரும்புகிறேன். But evil is right there with me. ஆனால் தீமை எனக்குள்ளே இருக்கிறது. I'm not able to do the good that I want to do. நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. But I keep on doing the evil that I hate to do. ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். If I do, it's no longer me, it is the sin that is living in me. அப்படி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி Now, a lot of times we have that struggle. அநேக முறை நமக்கு இந்த போராட்டம் உண்டு. Struggling with sin. பாவத்தோடு இருக்கிற You போராட்டம். don't want to do it. நாம் அதை செய்ய But விரும்பவில்லை, still you do it. ஆனாலும் செய்கிறோம். I know. I don't mean to say you're not sincere. நீங்கள் உண்மை அற்றவர்கள் என்று நான் சொல்லவில்லை. A lot of us, we are sincere. அநேகர் நாம் உண்மை உள்ளவர்களாய் We இருக்கிறோம். don't want to commit sin at all. நாம் பாவம் செய்யவே விரும்பவில்லை. We want to hate sin. நாம் பாவத்தை வெறுக்க We have விரும்புகிறோம். suffered too much. ஏனென்றால் நாம் மிகவும் வேதனைப்பட்டு விட்டோம். But somehow, ஆனால் எப்படியோ you don't know the power. அதற்குரிய பலன் இல்லை. You don't know the power to say no to sin. பாவத்திற்கு இல்லை என்று சொல்ல பலன் இல்லை. I want to tell you, my dear friend, உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் don't be நண்பரே, law conscious. இப்படி பிரமாணத்தின் உணர்வுள்ளவர்களாய் Be இராதீர்கள். grace conscious. கிருபையின் உணர்வுள்ளவர்களாய் It இருங்கள். is done for you. ஏனென்றால் அது உங்களுக்காக முடிந்து விட்டது. Law says you can be forgiven, பிரமாணம் சொல்லுகிறதே நீ மன்னிக்கப்படலாம், but next year you have to come back again for the sacrifice. ஆனால் மறுபடியும் பலி செலுத்துவதற்கு நீ வந்துதான் ஆக Because வேண்டும். again you will do sin. ஏனென்றால் நீ மறுபடியும் பாவம் செய்வாய். You are forgiven today, இன்று நீ but மன்னிக்கப்பட்டிருக்கிறாய், next year you have to come back with the sacrifice. ஆனால் மறுபடியும் நீ பலி செலுத்த வந்துதான் ஆக வேண்டும். Never ending sacrifices. Never ending sacrifices. ஒரு காலம் முடிவிராத பலிகள். But the grace says, ஆனால் கிருபை சொல்லுகிறது, it is done for you. உங்களுக்காக முடிந்து You are விட்டது. forgiven நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். and you are empowered over sin. நீங்கள் பாவத்திற்கு மேலாக பலப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். If you are under grace, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறீர்கள். sin cannot have dominion over you. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. So when you came under grace, நீங்கள் கிருபைக்கு கீழ் வந்த பிறகு not only you are forgiven, நீங்கள் மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, the power of sin over your life. உங்கள் மேல் இருந்த பாவத்தின் வல்லமையானது, Listen to me, the power of sin over your life, அது பாவத்தின் வல்லமை, it is broken. அது முறிக்கப்பட்டது. Now,
இப்பொழுது I could hear some of you saying in your mind, நீங்கள் சில மனதில் பேசுகிறதை நான் கேட்க முடிகிறது. no, I don't feel like that, pastor. அப்படி நான் உணர முடியவில்லை போதகரே. What you're preaching seems to be right. நீங்கள் பிரசங்கிப்பது சரியானது போல் தோன்றுகிறது. But still I am fully into sin. ஆனால் நான் இன்னும் பாவத்தில் முழுமையாக இருக்கிறேன். I'm not able to overcome. என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. Hello, I want to tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். When you talk about faith, விசுவாசத்தை பற்றி பேசும் it's not about your feeling. உங்கள் உணர்வே அல்ல அது. As far as the truth is concerned, சத்தியத்தை பொறுத்தமட்டில் you don't have to feel anything. நீங்கள் எதையும் உணர வேண்டாம். Hello, do you know there's electricity? உங்களுக்கு தெரியுமா இங்கே மின்சாரம் இருக்கிறது என்று? Or you want to feel it? இல்லைன்னா உணர வேண்டுமா? Right. For a lot of things you don't have to use your feelings. அநேக காரியங்களுக்கு உங்க உணர்வுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. It's a matter of fact. அதுதான் உண்மை. You have to just believe. அப்படியே விசுவாசிக்க வேண்டியதுதான். So when you talk about grace, அதல கிருபை பற்றி பேசும்போது you don't have to feel anything about it. அதை குறித்து எதையும் உணர வேண்டாம். He felt for you on the cross. ஏனென்றால் அவர் உங்களுக்காக சிலுவையிலே உணர்ந்து விட்டார். He experienced the power of sin on the cross. அவர் பாவத்தின் வல்லமையை சிலுவையிலே உணர்ந்தார். He knew what it means to die for you and me on the cross. உங்களுக்காக எனக்காக மரிக்க வேண்டியது என்ன என்பதை சிலுவையிலே அவர் அனுபவித்தார். He shouted on the cross saying, it is done, it is finished. அவர் சிலுவையிலே சப்தமிட்டு உரைத்த ஒரு காரியம் எல்லாம் முடிந்தது. So now you don't have to feel anything. அதனால் நீங்கள் எதையும் உணர வேண்டிய அவசியம் இல்லை. Just believe. விசுவாசித்தால் போதும். Just believe. விசுவாசித்தால் போதும். That's போதும். why I say, there's a paradigm shift from law into grace. It's all about not doing, it's all about believing. அதனால் தான் பிரமாணத்திலிருந்து கிருபைக்கு ஒரு வல்லமையான பரிமாணத்தின் பரிமாற்றம் என்று சொன்னேன். செய்வதை பற்றினது அல்ல, விசுவாசிப்பதை பற்றினது. Amen. So do you believe tonight? அத இந்த ராத்திரி விசுவாசிக்கிறீர்களா? Open your mouth, lift your hand and say, I believe. வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். Hallelujah. That's why you need to understand about the power of confession. அதனால் தான் அறிக்கையின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Grace is all about relying upon the finished work of Jesus Christ on the cross, his death, burial and the resurrection. இயேசு கிறிஸ்துவின் அந்த செய்து முடிக்கப்பட்ட சிலுவையின் மேல் அந்த முடிவுற்ற காரியத்தின் மேல் வைப்பதே விசுவாசம் என்றால் அவர் மரித்ததையும் அடக்கம் பண்ணப்பட்டதையும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்ததையும் நாம் விசுவாசிப்பதே அறிக்கை. Now listen. இப்பொழுது கவனியுங்கள். Being a born again believer, ஒரு மறுபடியும் பிறந்த விசுவாசியாக, are you born again? நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களா? Yes. Now you are not under law, you are under grace. நீங்கள் இப்பொழுது பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். So now I want to tell you, according to the word of God, I want to decree and declare, sin cannot have any kind of dominion over you. ஆதலால் வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு மேலாக நிர்ணயப்படுத்தி பிரகடனப்படுத்துகிறேன், பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. Hello? It is a settled issue. அது ஒரு முடிவடைந்த விஷயம். No, it doesn't become the truth because you choose to believe. ஏதோ நீங்கள் விசுவாசிக்க தீர்மானிப்பதினாலே அது சத்தியமாகாது. It is the truth, that's why we believe. அது சத்தியமாய் இருக்கிறபடியால் தான் நாம் விசுவாசிக்கிறோம். So why I am saying what I am saying, you should not think we are talking about something like positive thinking. நான் சொல்கிறதை ஏன் சொல்கிறேன், நீங்கள் நினைத்துக் கொள்ள கூடாது ஒரு நேர்மறையாக சிந்திப்பது என்பதை பற்றினதோ. Some people say I'm doing good, I'm doing good, I'm doing good. No, it doesn't mean you're going to do good. நான் நன்றாக இருக்கிறேன், நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வதினாலே நாம் நன்றாக இருக்க முடியும். We are not talking about that kind of stuff. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் பேசவில்லை. Now what I speak comes from the written solid absolute never ending never failing word of God. நாம் பேசுவது இப்படியாக எழுதப்பட்ட ஒரு காலம் மாறாத என்றும் நிலைத்திருக்கிறதான ஒரு நாளும் தோல்வியுறாத தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பேசுகிறோம். No, I'm not a feeling Christian. ஏதோ நான் உணர்கிற கிறிஸ்தவன் அல்ல. Right? Some people wait for feelings. சிலர் எப்பொழுதுமே உணர்வதற்காக காத்திருப்பார்கள். Oh no, what brother, you're not doing well. சகோதரரே, நீங்கள் என்ன சரியா இல்லையா? Are you discouraged? நீங்க சோர்ந்திருக்கிறீர்களா? The feeling, pastor, little feeling. கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆகுது. Feelings will always fluctuate. உணர்வுகள் எப்பொழுதுமே மாற்றமடையும். But when you talk about the truth of God's word, it's absolute and it never fails. தேவனுடைய வார்த்தையின் என்ற அந்த சத்தியம் என்பது ஒரு காலம் மாறாத நிலைத்திருக்கிற வார்த்தை. So I told you, you have to be a believing Christian. ஆதலால் நீங்கள் ஒரு விசுவாசிக்கிற கிறிஸ்தவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னேன். So now look at me. என்னை பாருங்கள். Say now. இப்பொழுதோ. Right.
Suppose you have an encounter with sin. பாவத்துக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இல்லை என்ற சந்திப்பு வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. The devil will make sure that somehow he is going to present you with an occasion to commit sin. பிசாசு நீங்கள் பாவம் செய்யத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவான். So I want to tell everybody, you don't have to go around looking for sin, it will come looking for you. அதனால இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நீங்கள் பாவத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பாவம் உங்களை தேடி வரும். So Eve didn't go after the serpent. The Bible says the serpent came where Eve was. ஏவாள் ஒரு நாளும் சர்ப்பத்தை தேடி செல்லவில்லை, ஆனால் சர்ப்பமானது ஏவாள் இருக்கும் இடத்தை தேடி வந்தது. You understand what I'm saying? சொன்னதை புரிந்து கொண்டீர்களா? Right? So the Bible talks about Joseph, where he was. Somebody came looking for Joseph in order to commit sin. பாருங்கள், யோசேப்பை பற்றி பார்க்கும்போது எங்கே யோசேப்பு இருந்தானோ அந்த இடத்திற்கு நேராக பாவம் தேடி வந்தது. So we are living in a sinful world. அதனால பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். Now three things I want to say. மூன்று காரியங்களை சொல்ல We are விரும்புகிறேன். saved from sin. நீங்கள் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்கள். Number two, every day we are being saved from the power of sin. இரண்டாவதான காரியம், ஒவ்வொரு நாளும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகிறோம். So finally when Jesus comes back to take us back with him, we are going to be saved from the presence of sin. மூன்றாவதான காரியம், இயேசு மறுபடியும் திரும்பி வந்து அவரோடு நம்மை சேர்த்துக் கொள்ளும் அந்த நாளிலே நாம் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம். Somebody shout hallelujah. What a glorious day it's going to be. அந்த நாள் எவ்வளவு ஒரு மகிமையான நாளாக இருக்கும். No more temptation. இனிமேல் சோதனை என்பதே No இல்லை. more Satan. இனி சாத்தானே இல்லை. No more sin. பாவமே இல்லை. Do you like heaven? பரலோகம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? Now, heaven is for joyful people. அப்படி என்றால் பரலோகமே மகிழ்ச்சியான மக்களுக்கு Heaven is உரியது. a noisy place. அது மிக சப்தமான இடம். I'm going to make a lot of noise in heaven. நிச்சயமாக பரலோகத்தில் நான் நிறைய சத்தம் போடுவேன். Now you read the book of Revelation. வெளிப்பாட்டை வாசித்து பாருங்க. It's talking about thunder, lightning, so on and so forth. இடி முழக்கம், மின்னல்கள் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. Okay, now இப்பொழுது you have an encounter with sin. பாவத்தோடு ஒரு சந்திப்பு வருகிறது. All of us will have opportunity. எல்லாருக்கும் தருணம் உண்டு. Hello? Right? So now, இப்பொழுது when the sin attacks you, பாவம் உங்களை தாக்கும் போது, all of us, we are going to be tempted. எல்லாருமே The சோதிக்கப்படுகிறோம். Bible talks about Jesus Christ, just like you and me, he was tempted in every way, yet he was without sin. வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், இயேசு எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார். So to be tempted is not sin. அதனால் சோதிக்கப்படுவது பாவம் அல்ல. To yield to temptation is sin. ஆனால் சோதனைக்குள் இழுக்கப்படுவதே பாவம். Now I would like to repeat myself. நான் மறுபடியும் சொல்ல I விரும்புகிறேன். have said it over and over again. திரும்ப மறுபடியும் சொல்லியும் இருக்கிறேன். Not all those who have weakness for something commit sin. ஒரு காரியத்தை பற்றி பலவீனம் உள்ளவர்கள் எல்லாம் பாவம் செய்வது இல்லை. Nor those who feel they are very strong, they escape sin as well. அதே சமயம் நான் ரொம்ப பலமாய் இருக்கிறேன் என்று நினைக்கிறவர்களும் பாவத்திலிருந்து தப்புவது இல்லை. The only way how you can overcome sin and escape sin is by choosing to depend upon Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்வதை தெரிந்து கொள்வதின் மூலமாகவே நாம் பாவத்திலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். So that's when you say, I can do all things through Christ who gives me the strength and the power against every sin, against every demon. அதனால் தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய கிறிஸ்து எனக்கு பலனையும் வல்லமையும் எதற்கு கொடுக்கிறார்? அதனால் பாவங்களையும் பிசாசையும் நான் மேற்கொள்ள முடியும் என்பதினாலே. So I want to tell all of us here, அதான் நம்ம எல்லாருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். you need to know that overcoming sin is a must. அதனால் பாவத்தை மேற்கொள்வது என்பது முக்கியமானது. You are not forgiven to go back again to commit the same sin, only to come back again and confess the same thing. It's a vicious cycle. பாருங்கள், பாவத்திலே நீங்கள் பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்ட பிறகு எதற்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் மறுபடியும் செய்த பாவத்தை செய்துவிட்டு மறுபடியும் செய்த பாவத்திற்காக அறிக்கை செய்ய வருவது. Some people commit the same sin 365 days a year and still ask for forgiveness for the same sin for 365 days. 365 நாட்களும் ஒரு வருடத்தில் சிலர் அப்படித்தான் செய்த பாவங்களை செய்துவிட்டு அந்த 365 நாட்களும் செய்த பாவத்திற்காக அறிக்கை செய்து கொண்டிருப்பார். Morning they will commit sin thinking that evening they will go and confess. காலையில ஏன் பாவம் செய்கிறார்கள்? சாயங்காலத்திலே போய் அறிக்கை பண்ணலாம். Hello. Some people wait until they come back to church on a Sunday morning.
ஞாயிற்றுக்கிழமை காலையில சபைக்கு வர வரைக்கும் சில பேர் காத்திருப்பார்கள். No, you need to understand something. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். You're forgiven to live an overcoming life over sin and temptation. நீங்கள் பாவத்துக்கும் சோதனைக்கும் மேலாக மேற்கொள்ளத்தக்கதாக வாழவே பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்கள். When you have an encounter with sin and temptation, நீங்கள் பாவத்தையும் சோதனையும் சந்திக்கும்போது you may feel that you don't have the power to overcome sin. நீங்கள் இந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதான பலன் அற்றவர்களாய் உணர்வீர்கள். Sometimes you may feel just the other way around. You feel totally powerless. எதிர்மறையான ஒன்றை, அதாவது முழுமையுமாக பலனற்றவர்களாய் உணர்வீர்கள். Do you understand what I'm saying? A lot of us, we feel the same way. அநேக நாம் அப்படித்தான் உணர்கிறோம். You look at sin. பாவத்தை பாருங்கள். No, Lord, help me, Lord. பாவத்தை பார்த்த உடனே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. No, I don't want to do. நான் அதை செய்ய விரும்பவில்லை. Finally end up doing the same thing. கடைசியில் அதையே செய்து விடுகிறோம். Then you ask for forgiveness. பிறகு மன்னிப்பு கேட்கிறோம். Lord, this is the last time, Lord. ஆண்டவரே இது கடைசி And the next morning, அடுத்த நாள் காலை you start all over again. மறுபடியும் முழுமையை ஆரம்பிக்கிறீர்கள். Because we have become very professional in confessing our sins. ஏனென்றால் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதில் நாம் மிகவும் தேர்வு பெற்றவர்களாய் இருக்கிறோம். It's something like a drunkard. Now when he is drunk too much, he is so much, depressed. He just says, "No, I don't want to drink again." பாருங்க, இந்த மொடா குடிக்காரன் சொல்லுவார்கள், நன்றாக குடித்து விட்டு அந்த பாட்டில பார்க்கும்போதே டென்ஷன் ஆவார். You will even smash the bottle. அதை உடைத்து விட்டு சொல்வார், Never again. குடிக்கவே மாட்டேன். Only to get up the next morning and go to the wine shop all over again to buy another fresh bottle. திரும்ப வைன் ஷாப் மறுநாள் காலையில போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வருவார். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா அப்படி போடு. It's not only about drunkard people. இது குடிகாரர்களை பற்றினது மாத்திரமல்ல. Lot of believers we do the same thing. அநேக விசுவாசிகள் நாம் இதைத்தான் செய்கிறோம். What we mean to God, what we say to God today, it doesn't mean anything to us the next day. பாருங்கள், நாம் தேவனிடத்தில் எந்த அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்பதை இன்று சொன்னதை நாளை நாம் எந்த அர்த்தத்திலும் வைத்திருக்க மாட்டோம். That's why I said grace is all about being taught. It teaches you to say no to sin and ungodliness. ஏனென்றால் கிருபை நமக்கு பாவத்திற்கும் அவபக்திக்கும் விரோதமாக இல்லை என்று சொல்ல போதிக்கிறது. So now I told you, when you encounter sin, அதனால் நாம் பாவத்தை சந்திக்கும் பொழுது நான் சொன்னேன், you may feel powerless. ஒருவேளை நீங்கள் பலனற்றவர்களாய் உணரலாம். But listen carefully. ஆனா கவனித்து கேளுங்க. That is not the truth. அது சத்தியம் அல்ல. You are not what you feel. நீங்கள் உணருவது நீங்கள் அல்ல. You are what you believe. நீங்கள் விசுவாசிப்பதே நீங்கள். So don't go by your feeling. அது உங்கள் உணர்வை பின்பற்றி செல்லாதிருங்கள். So don't go by how you feel about the whole thing. இந்த முழுமையான காரியத்தை குறித்தும் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் யோசியாதிருங்கள். So go by the word of truth you believe. நீங்கள் விசுவாசிக்கிற அந்த சத்திய வார்த்தையின் அடிப்படையில் பின்பற்றி செல்லுங்கள். Whether you feel it or not. நீங்க உணர்கிறீர்களோ இல்லையோ. You may feel like a winner or you may not feel like a winner. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் உணரலாம், இல்லை என்றால் தோல்வியுறுகிறவர்களாய் உணரலாம். You may feel that you have power, you may feel that you don't have the power of sin. உங்களுக்கு பலன் இருக்கிறதாய் உணரலாம், இல்லை என்றால் பாவத்திற்கு மேல் பலனற்றவர்களாய் உணரலாம். Hello, listen. கவனியுங்கள். It doesn't matter. அது முக்கியமில்லை. Tell somebody it doesn't matter. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அது முக்கியமில்லை. But believe what is written in the word about the position that God has given you in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை வேத வாக்கியத்தின் அடிப்படையில் விசுவாசியுங்கள். So now look at sin. இப்பொழுது பாவத்தை பாருங்கள். And say, I believe. சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். In Christ I am a new creation. கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். All old things have gone away. எல்லா பழையவைகளும் ஒழிந்து போயின. Everything has become new. எல்லாம் புதிதாயின. Colossians 1:27 says. கொலோசியர் 1:27 இப்படியாக சொல்லுகிறது. Christ in me is the hope of glory. கிறிஸ்துவானவரே எனக்குள் மகிமையின் நம்பிக்கையாய் இருக்கிறார். Listen. கவனிங்கள். At some time you may feel hopeless. சில நேரம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் உணரலாம். Hello, don't confess it. அதை நீங்கள் அறிக்கை செய்யாதீர்கள். That's what you feel. அது நீங்கள் உணர்கிற காரியமே. You are not what you feel. நீங்கள் உணர்கிற விதமாய் இல்லை. Now open your mouth and say, I am not what I feel. வாய்களை திறந்து சொல்லுங்கள், நான் உணர்கிற விதமாய் நானே இல்லை. But I know what to believe. ஆனால் எதை விசுவாசிப்பது என்று எனக்கு தெரியும். For him who believes all things are possible. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். The Bible never say for him who feels all things are possible. இதோ உணர்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லவே இல்லை. Hello.
believing what Jesus already done for you on the cross and what is written on the word. எழுதப்பட்ட வார்த்தையின்படியே சிலுவையிலே கிறிஸ்து முடித்த அந்த காரியத்தை விசுவாசிப்பதே உண்மை. Amen. So now if you believe, அதனால் நீங்கள் விசுவாசிக்கும்போது, so many of you say you're going to believe. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் நான் விசுவாசிக்க போகிறேன்? The next thing is use your mouth. பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்கள் வாயை பயன்படுத்துவது. Amen. Open your mouth and confess what you believe. நீங்கள் விசுவாசிப்பதை இப்பொழுது வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள். And open your mouth and say, in Christ I am a winner. கிறிஸ்துவுக்குள் வாயை திறந்து நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் நான் ஜெயிக்கிற ஒரு நபர். Hallelujah. I'm crucified with Christ to sin. நான் பாவத்திற்கு கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். I no longer live but Christ lives in me. நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். The life that I live in the body, I live by faith in the Son of God who loved and gave himself for me. நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே சிலுவையிலே கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பிழைத்திருக்கிறேன். Somebody shout hallelujah. You may not feel that way. நீங்கள் ஒருவேளை அப்படி உணராதிருக்கலாம். But you have to believe. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். Open your mouth and shout it louder. அதை வாயை திறந்து நீங்கள் சப்தமாக சொல்ல வேண்டும். Tell all the demonic forces working against you, bringing sin and temptation. உங்களுக்கு விரோதமாக பாவத்தையும் சோதனையும் கொண்டு வருகிற எல்லா பிசாசின் வல்லமைக்கு நேராக அதை சொல்லுங்கள். Now I want to tell every one of you. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். If the devil has to attack you, பிசாசு உங்களை தாக்க வேண்டும் என்றால், he has to earn the right to attack your life. உங்களை தாக்கும்படியாக இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையை தாக்கும்படியாக அதற்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். No, he is going to do something to earn the right to attack your life. உங்கள் வாழ்க்கையை தாக்கும்படியான உரிமையை அவன் சம்பாதிக்க வேண்டும். The legal ground for him to attack your life is sin. சட்ட ரீதியாக உங்களை தாக்கக்கூடிய ஒரே ஒரு வழி பாவம். The main mechanism of temptation against you is to make you commit sin so that the devil will take that opportunity to attack your life. பாருங்கள், இந்த முழு சோதனையின் வடிவமைப்பை நீங்கள் பாவம் செய்யும்படியாக உங்களை தள்ளிவிட்டு அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிசாசானவன் உங்களை தாக்குவார். Don't think it's just my personal life. நீங்க சொல்லாதீர்கள் இது என் சொந்த வாழ்க்கை. Demonic forces are working behind you. No, they are orchestrating a lot of things behind you in order to attack your life. பிசாசுடைய வல்லமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னணியத்திலே நிறைய காரியங்களை இப்படியாக உங்கள் வாழ்க்கையை தாக்கும்படியாக அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. No, you can never say I'm a born again Christian, spirit-filled Christian, I speak in tongues, I go to church and the devil has nothing to do with me. Hello. நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், நான் அந்நிய பாஷை பேசுகிற கிறிஸ்தவன், நான் இப்படியாக ஆவியில் நிரம்பின கிறிஸ்தவன், நான் சபைக்கு போகிற கிறிஸ்தவன், அதனாலே பிசாசு என்னை ஒரு காலம் தாக்க முடியாது என்று நினையாதிருங்கள். As long as you're in the world, I want to tell you the devil would like to have an encounter with you just like how he did with Jesus Christ himself. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்திப்பை வைத்தானோ, நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உங்களை சந்திக்க அவன் முயற்சிப்பான். So you need to be very careful. அதனால் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். Jesus said, the prince of the world is coming to me, but he has no hold on me. இயேசு சொன்ன உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. Hello, are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? Are you with me? You know what he is looking for, it's not with me. அவன் பார்க்கிறதான காரியம் என்னிடத்தில் இல்லை. Are you listening to what I'm talking about? No, Jesus said, no, he is looking for something in me, but I don't have what he is looking for. அவன் என்னிடத்தில் ஏதோ ஒன்றை பார்க்கும்படியாக வந்திருக்கிறான், ஆனால் அவன் பார்க்க வேண்டியதான அந்த விஷயம் என்னிடத்தில் இல்லை. Listen, my dear friend, you need to examine your life and find out, is there anything the devil uses to connect you to himself? பாருங்கள், நீங்கள் உங்களையே சோதித்து ஆராய வேண்டியதான ஒரு விஷயம், பிசாசானவன் உங்களை தன்னோடு இணைத்துக் கொள்ளும்படியான காரியம் ஏதாவது ஒன்று உங்களிடத்தில் இருக்கிறதா? Is there a common ground where you meet with the devil? எங்கோ ஒரு இடத்திலே, பொதுவான ஒரு இடத்திலே பிசாசோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்களா? Sometimes you may not get what you're looking for, so you go out into the world and where you can get the stuff. நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறபடினாலே உலகத்திற்கு சென்று அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களா? Word or world? வார்த்தையா உலகமா? When you have the word, it will resist sin. வார்த்தை உங்களுக்குள் இருக்கும் பொழுது அது பாவத்தை எதிர்க்கும். That's why the Bible says Acts 20:32, the word of grace which can build you up. அப்போஸ்தலர் 20:32 அதைத்தான் சொல்லுகிறது, இந்த கிருபையின் வசனம் உங்களை கட்டி எழுப்பும். Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah.
It's called the word of grace. கிருபையின் வசனம் என்று It அழைக்கப்பட்டிருக்கிறது. produces resistance against sin. அது பாவத்திற்கு விரோதமான எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செய்கிறது. Are you listening to what I'm saying? சொல்வதை கவனித்தீர்களா? David says, I hidden your word in my heart so that I cannot commit sin against தாவீது you. சொன்ன வார்த்தை, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். To eliminate the world in your heart, keep the word in your heart. உலகத்தை உங்களுடைய இருதயத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வைத்திருக்க வேண்டும். Hallelujah. So now the Bible says, when you believe, you will see the glory. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை You காண்பீர்கள். will not feel the same way. ஒருவேளை அதை உணராமல் இருக்கலாம். Never mind. பரவாயில்லை. Don't confess what you feel. நீங்கள் உணர்கிறதை அறிக்கை செய்யாமல் Hello, what did இருங்கள். I say? சொன்னதை கேட்டீர்களா? What did I say? எதை சொன்னேன்? Don't confess what you feel. நீங்கள் உணர்கிறதை அறிக்கை செய்யாமல் இருங்கள். Some people always confess what they feel. சில மக்கள் தாங்கள் உணர்கிறதையே எப்பொழுதும் அறிக்கை Oh, it's not செய்வார்கள். going to be a good day. இது நல்ல நாளாவே இருக்காது. I'm not feeling good. நான் நல்லாவே உணரல. I know something is going to happen today. ஏதோ ஒன்னு நடக்க போற மாதிரியே தெரியுது. I want to tell you, when you get up every morning, command your day. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காலையும் நீங்கள் எழும்பும்போது உங்களுடைய நாளை குறித்து கட்டளையிடுங்கள். Balaam said like this, now I received a command from God to bless people. பிலேயாம் இப்படியாக சொன்னான், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். Prophesy over your own life. உங்கள் வாழ்க்கைக்கு மேலாக நீங்களே தீர்க்கதரிசனம். Are you listening to what I'm saying? சொன்னதை கவனியுங்கள். Command your day. உங்கள் நாளை கட்டளையிடுங்கள். Speak a command of blessing over your family. உங்கள் குடும்பத்தின் மேலாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கள். Now I'm going to enjoy this day. நான் இந்த நாளை சந்தோஷமாக கழிக்க போகிறேன். Because this is the day that the Lord has made and I will rejoice and be glad in it. இது தேவன் உண்டு பண்ணின நாள், நான் இதிலே களிகூர்ந்து மகிழ கடவேன். Hallelujah. Amen. And me and God, we make the majority. நானும் என் தேவனுமாக நாங்கள் பெரும்பாலானோராக இருக்கிறோம். No, God has already made plans for me this day. இந்த நாளுக்குரிய திட்டத்தை தேவன் ஏற்கனவே வகுத்திருக்கிறார். So that means Isaiah 54:17, no weapon that is formed against me will ever prosper. அப்படி என்றால் ஏசாயா 54:17 படியாக எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். Who cares what the devil does in the hell? நரகத்திலே பிசாசு என்ன செய்கிறான் என்பதை பற்றி யாருக்கு அக்கறை? No, I want to tell you, he can develop a latest weapon with the latest technology from the pits of hell, and he could send demons on assignment over your life, over your family. But I want to tell you, the written word of God says nothing will ever prosper. That's it. நரக குடியிலிருந்து பிசாசானவன் இந்த நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி, நவீன வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்களை நரக குடியிலிருந்து அனுப்பினாலும் என்ன, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். This is your vindication from God. இது தேவனால் உண்டாகும் நீதி. Hallelujah. You have to just believe. விசுவாசியுங்கள் போதும். Amen. Command your day every day. ஒவ்வொரு நாளும் உங்கள் நாளை கட்டளையிடுங்க. I am blessed when I go out, I am blessed when I come in. நான் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். In my house I am blessed, in the work I am blessed. நான் வீட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் வேலையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். My business, my finance, my family, my children, all are blessed. என்னுடைய வியாபாரம், பொருளாதாரம், என் குடும்பம், பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். Speak a word of blessing and confess over your children and family. ஆசீர்வாதத்தின் வார்த்தையை அறிக்கை செய்து நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மேலாக, குடும்பத்தின் மேலாக ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்கள். Amen. So grace is all about believing. கிருபை என்பது விசுவாசிப்பதை குறித்தது. For anything and everything, grace says, I believe. எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் கிருபை சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறேன். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுங்கள். Believing what God has done for me on the cross. சிலுவையிலே தேவன் எனக்காக செய்ததை நம்புவதே கிருபை. I participate in the divine nature of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த திவ்ய சுபாவத்திலே நான் பங்குதாரனாய் இருக்கிறேன். No, I'm connected to the vine and I am the branch. நான் திராட்சை செடியிலே இணைக்கப்பட்ட கொடி. My source is the vine. என்னுடைய அந்த சாரமே அந்த திராட்சை செடி. No, I don't have to worry about anything. My full supply is coming from the vine. நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் எனக்குரிய முழு பராமரிப்பும் அந்த திராட்சை செடியிலிருந்து வருகிறது. Through him I am an overcomer. அவர் மூலமாக நான் மேற்கொள்ளுகிற நபராய் இருக்கிறேன். Through him I am
conqueror. அவர் மூலமாக நான் ஜெயிக்கிற நபராய் I இருக்கிறேன். can never fail in my life. நான் என் வாழ்க்கையில் ஒரு காலம் தோல்வியுற முடியாது. Because I know in all things God works for the good of those who love him, who have been called according to his purpose. Somebody shout hallelujah. ஏனென்றால் தேவனுடைய வசனத்தின்படியாக அவருடைய தீர்மானத்தின்படியாக அன்றியும் அழைக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் எல்லாவற்றிலும் தேவன் நன்மையானதையே செய்கிறார். Somebody shout hallelujah. Amen. For those God foreknew, he predestined. For those he predestined, he also called. For those he called, he also justified. வாசிக்கிறேன் கேளுங்க. ரோமர் 8:29. வசனம் 28ஐயும் 29ஐயும் நான் சரியாக சொல்ல விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் எவர்களை முன்குறித்தாரோ, வசனம் 30 போகிறேன், அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். Somebody shout hallelujah. Amen. You have been called according to his purpose. நீங்கள் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா? Amen. That's why the devil is fighting you. அதனால் தான் பிசாசு உங்கள் மேலே சண்டையிடுகிறார். Now I want to tell all of you, now good news, you were elected even before you were born. நான் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Even before the foundation of the world. அதாவது இந்த பூமி Foundation of the world. Yes. உலகத்தின் அஸ்திபாரத்திற்கு முன்பாகவே நீங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். God's eyes saw you. தேவனுடைய கண்கள் உங்களை கண்டது. God conceived you in his heart. அவர் தன்னுடைய இருதயத்திலே உங்களை கர்ப்பம் தரித்தார். You are not an accident. நீங்கள் எதேச்சையாக வந்தவர்கள். You are not okay, you are not here by accident. ஏதோ ஒரு விபத்தால் வந்தவர்கள் அல்ல. You are here by purpose. நீங்கள் ஒரு நோக்கத்துடன் வந்தவர்கள். Open your mouth, lift your hand and say, I am the purpose of God. வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நான் தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறேன். God has a plan for my life. கர்த்தர் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். No matter what happens in my life, I know everything God works. என் வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும் பரவாயில்லை, எல்லாவற்றிலும் கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். God works for the good of those who love him and who have been called according to his purpose. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. Listen. கவனியுங்கள். The Lord says, பிரமாணம் சொல்லுகிறது, do it by your own strength. உன்னுடைய சுய பலத்திலே செய். But grace says, ஆனால் கிருபை சொல்லுகிறது, rely on the strength of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் பலத்தை சார்ந்து கொள். Let the weak say, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. The Bible never says let the weak say, let him that he is feeling weak. பலவீனன் தன்னை பலவான் என்றல்ல, பலவீனன் என்றே சொல்வானாக. No. You may feel weak. நீங்கள் பலவீனமாய் உணரலாம். But the Bible says don't confess weakness. ஆனால் வேதம் சொல்லுகிறது பலவீனத்தை அறிக்கை செய்யாதே. But say I'm strong. ஆனால் பலவான் என்று சொல். Hallelujah. You may feel that you are foolish. நீங்கள் ஒரு மதியினர் என்று உணரலாம். But you say then I have the wisdom of God. ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் தேவனுடைய ஞானத்தை உடைய நபராய் இருக்கிறேன். You may feel that you don't have any strength at all. உங்களுக்கு ஒரு பலனும் இல்லாதிருக்கிறது போல் உணரலாம். But confess and say that I can do all things through Christ who strengthens me. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அறிக்கை பண்ணுங்கள். Somebody shout hallelujah. Grace keeps on believing in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து விசுவாசிக்கும்படி கிருபை சொல்லுகிறது. Grace will activate the language in your mouth. கிருபையானது உங்கள் வாயில் இருக்கிற பாஷையை உற்சாகப்படுத்தும். It will change the language in your mouth. உங்களுடைய வாயில் இருக்கிற பாஷையை மாற்றி அமைக்கும். It takes the focus off you and makes you to focus on Jesus Christ who is on the throne. உங்கள் மேல் இருக்கிற நோக்கத்தை மாற்றி சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் நோக்கமாய் இருக்கும்படி செய்யும். Somebody shout hallelujah. Now, இப்பொழுது with the law, பிரமாணத்தோடு it demands your obedience or obligation. பிரமாணத்தோடு இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கடமைக்காக செய்யும்படி எதிர்பார்ப்போம். But in grace, ஆனால் கிருபையில் you obey God not out of obligation, you obey God because of love.
கடமைக்காக தேவனிடத்தில் நாம் கீழ்ப்படிவது இல்லை, அன்பு நிமித்தம் கீழ்ப்படுகிறோம். Now listen. என்னை கவனிங்கள். Look at me. என்னை பாருங்கள். Why a lot of us we fail in our spiritual life? அநேகர் ஏன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வியுறுகிறோம்? Though we are under grace, கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருந்தாலும் many times we are functioning as though we are under law. நாம் பல முறை பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் போல செயல்படுகிறோம். Now are you looking at me? என்னை This பார்க்கிறீர்களா? is very very important. இது மிக மிக முக்கியம். Now I want you to know the root cause for your failure. நம்முடைய தோல்விக்குரிய அந்த மூல வேரை நாம் அறியும்படியாக விரும்புகிறேன். A lot of Christians they have a law mentality. அநேக கிறிஸ்தவர்களுக்கு பிரமாணத்தின் மனப்பான்மை இருக்கிறது. You understand what I'm saying? நான் சொல்கிறதை புரிந்து கொண்டீர்களா? I told you grace is all about loving God. கிருபை என்பதை தேவன் பேர் அன்பாய் இருப்பது. Law is all about fulfilling your obligations. ஆனால் பிரமாணம் என்பது நம்முடைய தேவை இல்லை என்றால் எதிர்பார்ப்பை கடமைக்காக செய்வது. Now when you don't love God, நீங்கள் தேவனை நேசிக்கவில்லை என்றால் listen, the law will take over. பிரமாணம் மேற்கொள்ளும். If you want to put the grace into effect, you need to keep on loving Jesus Christ. நீங்கள் கிருபையை செயல்படுத்த வேண்டும் என்றால் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை நேசிக்க வேண்டும். Why? ஏன்? Because he loved you while you were still a sinner and you were powerless. நீங்கள் பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே, பாவிகளாய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு உங்களை நேசித்தார். So what does he expect from you now? அவர் இப்பொழுது எதிர்பார்ப்பது என்ன? Little more money? இன்னும் கொஞ்சம் பணமா? Oh, what does he expect from you? உங்களிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்ன? Hello, he died for you while you were still powerless, while you were still sinners. பலனற்றவர்களாய் இருக்கும் பொழுதே, பாவிகளாய் இருக்கும் பொழுதே இயேசு மரித்தார். No, what did he do that? ஏன் செய்தார்? What was the intention? அவருடைய நோக்கம், உள்நோக்கம் என்ன? So that you will love him back. நீங்கள் அவரை அதனால் மறுபடியும் நேசிப்பீர்கள் என்பதற்காக. Hallelujah. The law always demanded, do this, do that. If you don't, if you violate, if you fail, you are done. பிரமாணம் எப்பொழுதும் இதை செய் அதை செய், நீ மீறுவாய் என்றால், அதில் தோல்வியுறுவாய் என்றால் மரணம் என்று சொல்லிற்று. Now Jesus came, he said, don't worry about the law. Don't worry about the law. இயேசு வந்து சொன்னார், இப்போது பிரமாணத்தை பற்றி கவலைப்படாதே. What the law wanted from you, I paid it full. பிரமாணம் உன்னிடத்திலிருந்து கேட்டதை நான் உனக்காக கிரயமாக You are not கொடுத்து obligated to the law. இப்போது நீ பிரமாணத்திற்கு கடமைப்பட்டவன் So அல்ல. you looked at you and said, now there's a deal between you and me. இப்போது உனக்கும் எனக்கும் நடுவில் ஒரு காரியம் உண்டு. He said, hey, listen. கவனி. Now if you want to obey, நீ இப்போது கீழ்ப்படிய வேண்டும் என்றால், no, you have to love me. என்னை நேசித்தால், Now என்னை நேசிக்க வேண்டும். now there's no law. ஏனென்றால் இப்போது பிரமாணம் இல்லை. But if you love me, obey my commandments. நீ என்னை அன்பு கூறுவாய் என்றால், அன்பு கூறுகிறாய் என்றால் என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவாய். If you don't love me, நீ என்னில் அன்பு கூறவில்லை you என்றால், don't have to obey. நீ கீழ்ப்படிய வேண்டும். If you don't love me, நீ என்னை அன்பு I கூறவில்லை don't need என்றால், your worship. உன்னுடைய ஆராதனை If you வேண்டாம். don't love me, நீ என்னில் அன்பு கூறவில்லை I என்றால், don't need your ministry. உன் ஊழியமும் வேண்டாம். If you don't love me, நீ என்னில் அன்பு I கூறவில்லை don't need என்றால், your offering. உன்னுடைய காணிக்கை வேண்டாம். If you don't love me, நீ என்னில் அன்பு கூறவில்லை no, என்றால், I need nothing from you. உன்னிடத்திலிருந்து எனக்கு எதுவும் வேண்டாம். In other words, he keeps saying, love me back, love me back, love me back. I need your love. அப்படி தொடர்ந்து அவர் சொல்லுகிற காரியம் என்றால், என்னை திரும்ப என்னில் அன்பு கூறு, திரும்ப என்னில் அன்பு கூறு, திரும்ப என்னில் அன்பு கூறு, வேற எதுவும் வேண்டாம் என்றே அவர் சொல்லுகிறார். Now I want to ask you one question. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க Be it விரும்புகிறேன். anything that you do for God, நீங்கள் தேவனுக்காக செய்கிற எதுவானாலும், be it coming to church, சபைக்கு வருவதானால், or reading a Bible, வேதத்தை or doing வாசிப்பதானால், a ministry, ஊழியம் or செய்வதானால், spending time in prayer, ஜெபத்தில் நேரம் or செலவிடுவதானால், even taking part in praise and worship, துதி ஆராதனையில் பங்கெடுப்பதானால், nothing for a moment. You are doing it out of love or you're doing it out of obligation. ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள், அன்பின் நிமித்தம் செய்கிறீர்களா இல்லை என்றால் கடமையா? When you love, you don't have any difficulty to express it. நீங்கள் அன்பில் இருக்கும் பொழுது அதை வெளிப்படுத்துவதில் எந்த சிரமமும் இல்லை. Love is spontaneous. ஏனென்றால் அன்பானது யதார்த்தமாக வரும். Love is powerful. அன்பு வல்லமையானது. Love is always looking forward to express. அன்பு எப்பொழுதுமே வெளிப்படுத்தும்படியான வாய்ப்பை எதிர்பார்க்கும். Love is waiting for a chance. அன்பு ஒரு தருணத்திற்காக காத்திருக்கும். No, what can I say? நான் என்ன சொல்ல முடியும்? What can I do? எதை செய்ய How முடியும்? can I give? எப்படி கொடுக்க It முடியும்? keeps on looking for an opportunity தருணங்களுக்காக பார்த்து to கொண்டிருக்கும். do something for somebody whom you love. நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்காக எதை செய்ய முடியும் என்பதற்காக. When you are courting your wife or your husband before marriage, நீங்கள் உங்களுடைய கணவரை திருமணத்துக்கு முன்பாக நேசித்திருப்பீர்கள் என்றால், after marriage is a different story. திருமணத்துக்கு பிறகு வேற கதை. No, before marriage is love. திருமணத்துக்கு முன்புதான் அன்பு. After marriage is law. திருமணத்துக்கு பின்பது சட்டம். Do this. இதை செய். Don't do this. இதை செய்யாதே.
I don't want this. எனக்கு இது வேண்டாம். Why did you do this? ஏன் செய்தாய்? Did I not tell you? நான் சொல்லவில்லையா? How many times I told you? எத்தனை முறை சொன்னேன்? Get lost. ஓடி போய் விடு. That's after marriage. இது திருமணத்திற்கு பிறகு. No, law always speaks like that. ஏன்னா பிரமாணம் அப்படித்தான் பேசும். But grace is looking forward to love people. ஆனால் கிருபையானது நேசிக்கும்படியான சந்தர்ப்பங்களை நோக்கி Now கொண்டிருக்கிறது. grace always say whether you deserve or not, I'm going to love you. கிருபை எப்பொழுதுமே உனக்கு அதற்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ நான் உன்னை நேசிக்க Law போறேன். is conditional, but grace is unconditional. பிரமாணம் எப்பொழுதுமே நிபந்தனைக்கு உட்பட்டது, ஆனால் கிருபை நிபந்தனை அற்றது. When you think about grace, the love is based upon the goodness of the giver rather than the goodness of the recipient. பாருங்கள், கிருபை என்றாலே கொடுக்கிற அந்த நபருடைய குணத்தை பற்றினது, பெற்றுக்கொள்கிறவரின் தகுதியை பற்றினது அல்ல. Did you understand what I said? சொன்னதை புரிந்து It's கொண்டீர்களா? not about the goodness of the recipient, it's all about the goodness of the one who gives. பெற்றுக்கொள்ளுகிற நபரின் தகுதியை வைத்து அல்ல, கொடுக்கிற நபரின் குணத்தை பற்றினது தான் கிருபை. Amen. Why do you think God loved you? எதற்காக கர்த்தர் உங்களை நேசித்தார் என்று நினைக்கிறீர்கள்? Because you're looking very cute? என்ன ரொம்ப அழகா இருந்தீங்களோ? Why did God love you? எதற்கு கர்த்தர் உங்களை நேசித்தார்? Is there any reason? ஏதாவது காரணம் உண்டோ? I want to tell you that there were 1 billion reasons why God should not love you. கர்த்தர் உங்களை ஏன் நேசிக்க கூடாது என்பதற்கு கோடிக்கணக்கான காரணங்கள் உண்டு. Law made God angry. ஏனென்றால் பிரமாணம் கர்த்தரை கோபப்படுத்தினது. It made God angry. கர்த்தரை அது கோபமூட்டினது. Law always pointed to you and me. Look at these people, what they have done. பிரமாணம் எப்பொழுதுமே ஜனத்தை நோக்கி சுட்டி காட்டி பாரும், என்ன அவர்கள் செய்தார்கள் என்பதை பாரும். I want to tell you the wrath of God was burning like a consuming fire which could not be quenched by anybody else. யாராலையும் ஒரு நாளும் அவித்து போட முடியாத பட்சிக்கிற அக்கினியை போல தேவனுடைய கோபாக்கினியானது பற்றி எரிந்து கொண்டிருந்தது. God could not look at man. ஒரு மனிதனை தேவனால் பார்க்க முடியவில்லை. When God looked at you and me, wrath, anger. தேவன் உங்களையும் என்னையும் பார்த்தபோது கோபாக்கினை, கோபம். But ஆனால் the only way God can have favor over you and me, it is only through Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே தேவன் உங்கள் மேலும் என் மேலும் தயவை காட்ட முடியும். The wrath of God has to be consumed. அந்த கோபாக்கினையானது எப்படி ஆகிலும் பட்சிக்கப்பட்டார். So when Jesus died on the cross, I want to tell you. இயேசு சிலுவையிலே மரித்தபோது நான் சொல்லுகிறேன். No, you say, Lord, why did you forsake me? அவர் சொன்னார், பிதாவே பிதாவே ஏன் என்னை புறக்கணித்தீர்? Why did you forsake me? ஏன் என்னை புறக்கணித்தீர்? Father God turned his face away from Jesus. பிதாவாகிய தேவன் இயேசுவை விட்டு தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். He said, I don't want to look at you. நான் உன்னை பார்க்க விரும்பவில்லை. Because the entire sin of the world is upon you. இந்த முழு உலகத்தின் பாவமும் உன்மேல் இருக்கிறது. He was cut off from the Father. அவர் பிதாவினிடத்திலிருந்து அப்படியே துண்டித்து போடப்பட்டார். Listen to me, my dear friends. என்னை கவனித்து கேளுங்க நண்பரே. But the Father was thinking about you. ஆனால் பிதாவானவர் உங்களை குறித்து நினைவாய் இருந்தார். He was looking at you and me. உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருந்தார். The only way how I can show favor to this people, to this mankind, it's only through my son Jesus Christ. So I have to forsake him for a moment. அவரை கொஞ்ச நேரம் நான் புறக்கணித்து எப்படியாகலும் என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஜனத்தை, இந்த மனுக்குலத்தை நான் பார்க்கும்படியாக Hallelujah. முகத்தை மறைத்தேன் என்று சொன்னார். It was through Jesus the favor of God returned back to mankind. இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே தேவனுடைய தயவானது மனுக்குலத்துக்கு திரும்பவும் கிடைத்தது. That's the kind of song the angels sang when they came to visit the shepherds. They said, no, favor is resting upon men now. பாருங்கள், தேவ தூதர்கள் இறங்கி வந்து அந்த பூமியிலே பாடின பொழுது பாடின பாடலின் ஒரு வரி, மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக. I have the favor of God. எனக்கு தேவனுடைய தயவு இருக்கிறது. Lift your hand and say, I have the favor of God. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்கு தேவனுடைய தயவு இருக்கிறது. God is not angry with me. தேவன் என் மேல் கோபமாய் இல்லை. That Jesus consumed the wrath of God through his body. அவருடைய சரீரத்தின் மூலமாக தேவனுடைய கோபாக்கினையை அவர் பட்சித்து போட்டார். Now Father looks at you and me and say, I am no longer angry. பிதாவானவர் இப்பொழுது உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இனி நான் கோபமாய் இருப்பது இல்லை. My anger is turned away. என் கோபமானது திருப்பி போடப்பட்டது. My son took it away. என் குமாரன் அதை எடுத்து It போட்டார். is nailed to the cross. அதை சிலுவையில் அவர் ஆணி அடித்தார்.
முடித்தார். Now Jesus said, இப்பொழுது இயேசு சொன்னார், hey, come on. இப்பொழுது ஓடி வா. I want to take you to the throne. நான் இப்பொழுது சிங்காசனத்துக்கு உன்னை அழைத்து செல்கிறேன். Father is not angry with you anymore. உன்மேல் பிதா இனிமேல் கோபமாய் இல்லை. I'm going to introduce to the Father. நான் உன்னை பிதாவுக்கு அறிமுகம் செய்ய போகிறேன். No, don't worry about the law. ஒரு காலம் பிரமாணத்தை குறித்து You don't have to go through the law. இனிமேல் நீ பிரமாணத்தின் வழியாக செல்ல வேண்டாம். Now I have made a new and living way for you. உனக்காக புதிதும் ஜீவனும் உள்ள ஒரு மார்க்கத்தை நான் உண்டு பண்ணி இருக்கிறேன். That is through my own blood. அது என்னுடைய சொந்த இரத்தத்தின் மூலமாக. You can come to the Father. நீ பிதாவினிடத்திற்கு வரலாம். When you come to the Father, நீ பிதாவினிடத்திற்கு வரும்போது, He said, use my name. நீ என்னுடைய பெயரை நாமத்தை பயன்படுத்து. Use my name. என் நாமத்தை பயன்படுத்து. When I pray to the Father, நீ பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, you can use my name. என் நாமத்தை பயன்படுத்தலாம். You don't even call him God. நீ அவரை தேவன் என்று கூட அழைக்க வேண்டாம். You can just call him daddy. நீ பிதாவே என்று அழைக்கலாம். You can just call him daddy. நீ பிதாவே என்று அழைக்கலாம். You can call him appa. நீ அப்பா என்று அழைக்கலாம். You can call him papa. நீ அப்பா என்று அழைக்கலாம். He is your father. ஏனென்றால் அவர் உன் பிதா. Pray, my Father in heaven. என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவே என்று நீ ஜெபிக்கலாம். So through me, my father became your father. என் மூலமாக என்னுடைய பிதாவானவர் உனக்கு பிதாவாய் மாறினார். So now, ஆனா இப்பொழுது, whatever you bind here on earth will be bound from heaven. பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். What do you loose here will be loosed from heaven. நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். No, I'm going to make you to reign one more time. மறுபடியும் நீ ஆளும்படியாக செய்ய போகிறாய். You are a royal priesthood. என்னடா நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம். You are kings who belong to my kingdom. என்னுடைய ராஜ்யத்தின் ராஜாக்கள் நீங்கள். I told you Romans 5:17. நான் ஏற்கனவே சொன்னேன் ரோமர் 5:17. Those who receive God's abundant provision of grace and the gift of righteousness, how much more we will reign with Jesus Christ in this world. நன்றாய் கவனிங்கள், கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியின் ஈவாகிய பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவது அதிக நிச்சயமாமே. So I received my dominion anointing. அதனால் நான் ஆளுகை செய்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறேன். So I'm going to dominate over sin. நான் பாவத்தை மேலாக நான் மேற்கொள்ள I'm going போகிறேன். to dominate over demons. பிசாசுகளுக்கு மேலாக மேற்கொள்ள I will போகிறேன். not be depressed. நான் இப்படி மன அழுத்தத்தில் இருக்க I will போவதில்லை. not live by my feelings. என் உணர்வுகள் மூலமாக வாழ And போவதில்லை. I know my Redeemer lives. எனக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். No law has no demand over my life. பிரமாணத்துக்கு என் மேல் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. Sin has no demand over my life. பாவத்திற்கு என் மேல் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. Demons have no demand over my life. பிசாசுகளுக்கு என் மேல் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. Because the Son has set me free, I am free indeed. ஏனென்றால் குமாரன் என்னை விடுதலையாக்கி இருக்கிறபடியால் நான் மெய்யாகவே விடுதலையானே. Now, இப்பொழுது in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I reign. நான் ஆளுகை செய்கிறேன். I use the power நான் என்னுடைய வல்லமையை பயன்படுத்துகிறேன். against sin, பாவத்துக்கு மேலாக, against sickness, வியாதிக்கு மேலாக, against demons, எல்லா பிசாசுகளுக்கு மேலாக, against situations, எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக, against mountains, எல்லா மலைகளுக்கு விரோதமாய், against the rulers, authorities and the powers of the dark world and the evil spiritual forces in the heavenly realms. எல்லா அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கும் விரோதமாக நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். Somebody shout hallelujah. My spiritual appearance has changed. என்னுடைய ஆவிக்குரிய தோற்றம் மாற்றி I அமைக்கப்பட்டிருக்கிறது. may not look like a great guy in the natural, ஒருவேளை நான் ஒரு இயற்கை உலகத்தில் பெரிய ஒரு நபராக but in இல்லாமல் the இருக்கலாம். supernatural realm, ஆனால் அசாதாரண in the உலகத்தில், spirit realm, ஆவிக்குரிய உலகத்தில் God has changed my spiritual appearance. தேவன் என்னுடைய ஆவிக்குரிய தோற்றத்தை மாற்றி I'm அமைத்திருக்கிறார். not going to be the same. நான் இருக்கிற வண்ணமாக இருக்க I'm போவதில்லை. going forward, நான் முன்னேறி செல்கிறேன். never backward. ஒரு காலம் பின்னிட்டல்ல. I'm going to be at the top and not at the bottom. நான் மேல் இருப்பேன், ஒரு நாளும் கீழாக அல்ல. I'm going to be the head, never be the tail. நான் தலையாகத்தான் இருப்பேன், வாலாக அல்ல. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் I have become நான் what God has called me to become. தேவன் என்னை எப்படி மாற வேண்டும் என்று அழைத்தாரோ அப்படியே மாற்றப்பட்டு Come on, put your hands to give glory to கரங்களை Jesus. தட்டி இயேசுவுக்கு ஒரு மகிமை. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Grace has changed you. கிருபை உங்களை மாற்றி இருக்கிறது. Grace has changed you. கிருபை உங்களை மாற்றி இருக்கிறது. Amen. Hallelujah. You are the darling of God. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். You are the darling of God. நீங்கள் தேவனுடைய பிரியம். You have become lovable. நீங்கள் நேசிக்கப்படத்தக்கவர்களாய். Through Jesus you have become so precious to the Father. நீங்கள் இயேசுவின் மூலமாக தேவனுக்கு மிகவும் விலையேற பெற்றவர்களாய். God cannot afford to lose you. உங்களை அவரால் இழக்க முடியாது. Because of grace. ஏனென்றால் கிருபையால். Because of grace. கிருபையால். Stand with me to your feet. என்னோடு கூட எழுந்து நில்லுங்கள் பார்ப்போம். Hallelujah. Hallelujah.
Amazing grace, how sweet the sound that saved a wretch like me. Oh, I once was lost, but now I'm found. Was blind, but now I see. Lift your hands and say, praise God, 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 praise God. Oh, sing hallelujah, everybody, hallelujah, hallelujah, amen. Oh, hallelujah, 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 amen. Praise God, praise God, everybody, praise God, oh, praise God, praise God, praise God, praise God, praise God, oh, praise God, praise God, oh, Ramasadalabe, praise God, oh, praise God, praise God, oh, hallelujah, oh, hallelujah, hallelujah, I'm saved, hallelujah, oh, hallelujah, amen, I want you to take 1 minute and thank everybody in your own language. Thank God for the salvation. Come on, 1 minute, 1 minute. Lift your ஒரு hands. நிமிஷத்தை எடுத்து உங்க சொந்த Lift your பாஷையிலே hands and say, Lord, கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக thank நான் you for கேட்கிறேன். saving me. கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவரே என்னை ரட்சித்ததற்காக I நன்றி. know I was powerless. நான் பலனற்றவளாய் இருந்தேன். I was standing powerless. எனக்கு வல்லமையே இல்லை. Before the law I was powerless. பிரமாணத்துக்கு முன்பாக பலனற்றவளாய் இருந்தேன். Oh, but Christ died for me at the right time. ஆனா கிறிஸ்து குறித்த காலத்தில் எனக்காக மரித்தாரே. I'm saved by grace through faith. விசுவாசத்தினாலே கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். Oh, hallelujah. Oh, thank him, praise him, oh God. I'm not under law, but I am under grace. Oh, I have dominion. Oh, sir. நான் கிருபைக்கு கீழ்ப்பட்ட நபர். நான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். Amazing grace, oh, what a glorious, oh, grace,
Jesus. I never deserved it. Oh, I never expected, oh God. It's not about what I do. It's all about what you've done. Your grace will never fail. Ikona mama sandarabo nikonia nara limona nana. My soul rejoices. Oh, I'll leap out of joy. Oh, manakorabasialaba. பாவியை என்னை தூக்கி எடுத்துரு. Oh, உளையான செட்டில் என்னை தூக்கி எடுத்துரு. அற்புதம் அற்புதம். என் ரட்சிப்பு ஒரு அற்புதம். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது ஒரு அற்புதம். பாவத்தின் வல்லமை உடைக்கப்பட்டது அற்புதம். என் வாழ்க்கையில் இந்த சாபங்கள் போனது ஒரு அற்புதம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. Yes, yes. Put your hands together. Give glory to God. It's a miracle. My salvation is a miracle. My sins are forgiven. And the power of sin is broken. Oh, I have the favor of God. தயை பெற்றவன், தேவனுடைய கண்களை தயை பெற்றவன். பிதாவின் இடத்தில் கோபமா இல்ல. பிதாவின் செல்ல பிள்ளையா என்னை மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தை கொண்டு, நியாயப்பிரமாணத்தின் மூலமா இல்ல, ரத்தத்தை கொண்டு. Oh, glory to God. Glory to God. Glory to God. Glory. Shanto. Pranala haino. Egena satorobo. Manasato. Imahonalamo. Ikonali. Imanamora tera. Itera. Iprola haide. Iproniando. I'm favored. Oh, thank you, Lord. I want to thank you. You saved me. You picked me up. You put me on the rock to stay. You gave a new song in my mind, a song of salvation. Oh, I want to thank you, Father. Glory to Jesus. Hallelujah. Father, we thank you for this day. பிதாவே இந்த நாளுக்காய் நன்றி. We are not under law, we are under grace. நாங்கள் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்கள். Sin cannot have any dominion. பாவம் எங்களை மேற்கொள்ள மாட்டாது. Nor demons. பிசாசுகள். Nor situation. எந்த சூழ்நிலைகளும். Everything is under our feet. எல்லாம் எங்கள் கால்களுக்கு கீழாக. We are having dominion. நாங்கள் ஆளுகை செய்கிறவர்கள். We are ruling. நாங்கள் அரசாட்சி We are royal priesthood. நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். Holy nation. பரிசுத்த ஜனம். People belong to God to declare His praises. தேவனுடைய சொந்த ஜனம் அவருடைய துதியை சொல்லி வருகிற கூட்டம். Satelaba pranala hainerebesho pranala. I bless your people, oh God. ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. Jesus mighty name we pray. இயேசுவின் வல்லமையான நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.